வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 1 லிட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி. வாடாமல்லியில் வந்து நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் கிடைக்கும். அதில் என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாடாமல்லி கலர், 2வது ஒயிட்டு, 3வது லைட் பிங்க்கு. உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கொடுக்குற பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் பேக்கில் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டு இருக்க பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது மணி பிளான்ட்ஸு. ஸோ 1 கிலோ கவரில் இருக்குது. நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குற ஒவ்வொரு பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30 ரூ. 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான். அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மென்ட் துளசின்னு நம்ம சொல்லுவோம், விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம். இந்த துளசியில் வந்து பார்த்திங்கன்னா கார சுவையுடைய ஒரு துளசி. நம்மளுடைய நர்சரியில் துளசி வந்து உங்களுக்கு 5 வகையான துளசி கிடைக்கும். இப்போ பார்க்குறது கேஷவர்த்தினி. கேஷவர்த்தினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்சி வகையை இனத்தை சேர்ந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பிளான்ட் லிஸ்ட்டில் வரும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷோ பிளான்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், யூஸ்வலாக ஷீடம்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அகத்தி செடி. நம்ம வந்து கீரைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செடி தான் இது. அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங்லேயோ இல்லைனா சக்லண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டிஸாக பிங்க் கலரில் பூக்கள் வந்து பூக்கும். இது கோல்டன் சீடம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும். 6 இன்ச் பாட்லேயும் இருக்குது, கவர்லேயும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற பிளான்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது மல்லி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டரல் கவரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்ற பிளான்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்க்குறது மாசி பத்திரி. இந்த மாசி பத்திரியும் நம்மக்கிட்ட குவாலிட்டியான பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சளி, இருமல் ஆகிய பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை ஒரு முக்கிய தீர்வாக இருக்கும். அடுத்து பார்க்குறது வெர்பினா. வெர்பினாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரு, அதுக்கப்புறம் லைட் பிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் பர்பிள் கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலரு. உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அந்த பிளான்ட்ஸை நீங்கள் வாங்கி பயன்படலாம். லிட்டர் பேக்கில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், பிளான்ட்டுடைய சைஸ் இந்த மாதிரி இருக்கும். வெர்பினா வந்து ரொம்பவே ஷோவான பிளான்ட்ஸு. மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். பாருங்கள், வெர்பினா வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷ்னல் கொரியர், அப்புறம் நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புகிறோம். டெய்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒயிட்டு, பர்பிளு, லைட் பிங்க்கு, எல்லோ, இந்த 4 கலருமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து காம்போவிலுமே கொடுத்துருக்கோம், ஃப்ரீ ஷிப்பிங்லுமே இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் அந்த ஆஃபரை கூட பயன்படுத்தி வாங்கிக்கலாம். இந்த டெய்சி பிளான்ஸ் நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சாலே போதுமானது. நிறைய பூக்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது ப்ளீடிங் ஹார்ட். ப்ளீடிங் ஹார்ட்டில் நம்மக்கிட்ட வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட் அண்ட் ரெட் கலந்த மாதிரி. மதர் ஆஃப் மில்லியன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த களஞ்சியம் பிளான்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டரிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷோ பிளான்ட்ஸ் தான். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது நம்ம இருமல், சளிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தான், கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட் வச்சாலே ரொம்ப நல்லது. நம்மளுடைய வீட்டு தோட்டம் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக அந்த பிளான்ட்ஸ் இருக்கணும். கேக்டஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பிளான்ஸ் தான் இது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து. இதுதான் நாட்டு மரிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரி செடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 பிளான்ஸ் இருந்தால் நம்மளுடைய குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணும். நீங்கள் 12க்கு 12 க்ரோ பேக்கில் நீங்கள் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனையான ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனிசக்கிள். இந்த ஹனிசக்கிள் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு பாருங்கள். ஒரு 8 இன்ச் பேக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுடைய நேம் சரியாக தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரான பூக்கள் வந்து பூக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு புது வகையான செம்பருத்தி தான். இந்த செம்பருத்தி நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வகையை சேர்ந்த ஒரு செம்பருத்தி தான். சந்தன கலரில் இருக்கும். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது 6 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பூக்களானது இந்த மாதிரி தான் பூக்களானது பூக்கும். சந்தன கலர் மாதிரி. உள்ளே வந்து ரெட்டு, நாட்டு செம்பருத்தி சேர்ந்தது தான். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நாகதாளி, 60ஆம் பச்சைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளான்ட்டை நம்ம வைக்கிறது மூலிமா பாம்பு வரதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் தான். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து பார்க்குறது ரம்பை. பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரம்பை தான். ஒரு செடி வச்சாலே நீங்கள் போதுமானது. நம்ம ரொம்ப நிறைய பிளான்ட்ஸ் வந்து பக்கத்தில்
நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்க்குறது ஹெர்பல் பிளான்ஸ் தான். இதை தான் நம்ம வந்து கேஷவர்த்தினி நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம விதை மூலியமாகவும் உற்பத்தி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பதிய மூலியமாகவும் நம்மளால் உருவாக்க முடியும். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இதில் இருக்கிற லீப்ஸை நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதுமானது. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். 6 இன்ச் பாட்லையுமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து பார்க்குறது மறிக்குழுந்துங்க. நாட்டு மறிக்குழுந்து நம்மக்கிட்ட ஒரு 100 பிளான்ஸ்க்கு மேலேயே இருக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரியுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவுமே லிட்டர் பேக்கில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எங்கேயும் நர்சரியில் கொடுக்காத விலையில் நம்ம கொடுக்க போகிறோம். வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வேணுன்ற பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெய்ஸி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கலர் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 4 கலரில் ஒரு கலர் வந்து நம்ம அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அந்த கலருமே விசிபிலிட்டிக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நர்சரியில் டெய்ஸி 5 கலர் கிடைக்கும் டோட்டலாக. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டு நம்ம கொடுப்போம். பப்போலோன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராஸ் தான் இது. குட்டி குட்டிஸாக வெள்ளை கலர் பூக்களானது பூக்கும். இது ஒரு வகையான கிராஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பில்லு. இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷோவுக்காக வைக்கலாம். ஒரு கார்டன் அமைக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்குறது ரியோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வேணும், அப்புறம் கார்டன் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரியோ சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பன்னீர் துளசி. ரொம்ப வாசனையான ஒரு பிளான்ட் அப்படின்னா அரோமேட்டிக்கில் இந்த பிளான்ட்டையுமே நம்ம சேர்த்துலாம். ஹெர்பல் பிளான்ட் லிஸ்ட்டில் இந்த பிளான்ட்ஸ் வரும். ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த செடிக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து தேவைப்படாது. நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது நாட்டு முருங்கை. நம்ம மோஸ்ட்லி ஹெர்பல் பிளான்ட்ஸ் தான் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கோம். உங்களுக்கு தேவையான ஹெர்பல் பிளான்ட்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஹேங்கிங் பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டுக்கான ஐடி வந்து எனக்கு சரியாக தெரியல. வேணுன்றவங்க பாருங்கள். ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. ஒரு பொட்டோட்டோ வின்னுன்னு நம்ம சொல்வோம். சாரி, இந்த பிளான்ட்டுடைய நேம். 3 கலர்ஸ் இருக்குது. நம்ம காம்போவில் வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை சிங்கிள் பிளான்ஸாக வேணும்னாலும் யுவர் விஷஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குதாங்க ஒரிஜினல் நாகதாளி. இதில் வந்து மஞ்சள் கலர் பூக்களானது பூக்கள் பூக்கும். அருவருக்கத்தக்க ஒரு மனமுடைய ஒரு பிளான்ட்டாக இருக்கும். பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிளான்ட்டை நம்ம பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு செடி தான், மரமாக வாய்ப்பு கிடையாது. இப்போ பார்க்குறது ஒரு சக்குலண்ட் பிளான்ட் தான். ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். நிறைய பிளான்ட்ஸ் வந்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி தான். டிசம்பரில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வகையான கலர் கிடைக்கும். ஒன்று இந்த பிங்க் அண்டு ஒயிட் லைன், அப்புறமா பர்பிள் கலர், லைட் பிங்க், அப்புறமா எல்லோ, அப்புறம் ரெட்டு, இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும். வேணுன்றவங்க காம்போலையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சிங்கிள் பிளான்ஸ் மட்டும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்டர்னேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு புது ஸ்கூலில் ஏதாவது இருக்குது அப்படி நான் கார்டன் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஆல்டர்னேட் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு பிளான்ஸு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு பார்டரிங்காக செட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளான்ஸை சூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஷார்ட்டாகவே இருக்கணும் அந்த பிளான்ட் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு 8 இன்ச்சு பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ரொம்பவே அற்புதமாக இந்த பிளான்ட்ஸை நீங்கள் க்ரோ பண்ணலாம். ஆல்டர்னேட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டபுள் கலர்ஸாக இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பல்வலி பூண்டு. இந்த பல்வலி பூண்டானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே வந்து நம்ம தீர்வு பார்க்க முடியாது. நம்ம ஒரு பல் வலிக்குது அப்படின்னா உடனே நம்ம டாக்டருக்கு வந்து போக முடியாது. அந்த மாதிரியான சமயத்தில் இந்த பல்வலி பூண்டானது நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மருகு. நிறைய பேர் இதை மறிக்குழுந்து நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு சரியான பேர் மருகு. நல்ல வாசனையான ஒரு பிளான்ட்டு தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெள்ளை கரிசாலை. நம்முடைய நர்சரியில் வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை இந்த 2மே இருக்குது. ஹெர்பல் பிளான்ட்ஸில் நம்மளுடைய நர்சரியில் ஒரு 100 பிளான்ட்ஸ் கிடைக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தவனம். இதை வந்து பார்த்திங்கன்னா மறிக்குழுந்துன்னு சொல்லுவாங்க. இது ஹைப்ரிட் மறிக்குழுந்துன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்குது பேபி சன்ரோஸ். இதில் நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விரிக்கேட்டட். இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெட்டு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹேங்கிங்கில் போடணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டை நீங்கள் காடு மாதிரி வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது சில்வர் டஸ்ட். நல்ல ஒரு மணமான பிளான்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த பிளான்ட்டுமே ஹெர்பல் பிளான்ட் லிஸ்ட்டில் வரும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். நம்மளுடைய நர்சரியில் நம்ம துளசி சொல்லியிருந்தோம். அதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா துளசி, ராமர் துளசின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கருந்துளசி, அதுக்கப்புறம் பன்னீர் துளசி, அதுக்கப்புறமா விக்ஸ் துளசி, அதுக்கப்புறம் ஸ்வீட் துளசி, இந்த மாதிரியான துளசி வகைகள் கிடைக்கும். திருநீற்று பச்சிலையுமே துளசி வகையில் தான் வரும். நீங்கள் வேணுன்றவங்க உங்களுக்கு தேவையான துளசி வகைகளை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்குது ஸ்வீட் துளசி. சர்க்கரையை விட இந்த துளசி நீங்கள் பாலுக்கு பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ இனிப்பு சுவையுடைய ஒரு பிளான்ட்டு.
வெர்பினான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுவும் ஒரு வகையான வெர்பினா தான். நீங்கள் ஹேங்கிங்கில் போடணும் அப்படின்னா நம்மளுடைய நர்சரியில் ஒரு 3லேருந்து 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு பிளான்ஸ் வாங்கினாலே போதும், நிறைய விதமான பிளான்ஸ் நீங்கள் வளர்க்க முடியும். ஒரு என்ட்ரன்ஸில் இந்த பிளான்ட்டை வச்சு கூட நீங்கள் அழகாக வந்து ஒரு 8 இன்ச்சு ஒரு 14 இன்ச் பாட்டில் பாட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே பாட்டில் 4 கலர்ஸ் போட்டிங்கன்னா நிறைய நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான். பாருங்கள் இந்த பிளான்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு ரெட்டு. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இப்போ நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் வந்திருக்கு, நிறையவே இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய பிளான்ஸ், நிறைய ஹெல்பல் பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியான பிளான்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் நம்மளுடைய நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசாலைங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது இதுவுமே ஒரு ஆல்டர்னேட் பிளான்ட் தான். நீங்கள் கார்டனிங் பண்ணணும், அப்புறம் ஏதாவது நர்சரிக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் நம்மளுடைய நர்சரி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹோல்சேலாகவும் தரோம், ரீட்டைலாகவும் தரோம். உங்களுக்கு எப்படியோ அப்படி வாங்கி பயன்படலாம். ஃபேஷன் ஃப்ரூட் நம்மளுடைய நர்சரியில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 இயர்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஹீல்டிங் கிடைக்கும். இது எல்லாமே விதை மூலிமா உற்பத்தி பண்ணப்பட்ட செடிகள் தான். டிசம்பரில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கலரில் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒயிட்டு. இதுதான் வந்து திருநீற்று பச்சிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ஸு. ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வெள்ளை. இது வந்து வெள்ளை இருக்குது. இது வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். விநாயகருக்காக படைக்கிறதுக்காக இதனுடைய பூக்கள் வந்து அதிக அளவு பயன்படும். நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பிளான்ட் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது அரைநெல்லி. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எங்களால் வந்து அரைநெல்லியை நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ஆலோவேரா. ஆலோவேராவில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும், அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் இன்டோர்லேயுமே வச்சுக்கலாம், அவுட்டோர்லேயுமே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதுவுமே லிட்டர் கவரில் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு வகையான ஜாஸ்மின் தான். இது வந்து வெல்வெட் ஜாஸ்மின் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சாங் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வச்சு பார்க்குறப்போ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று இந்த எல்லோ கலர், இன்னொன்று க்ரீன் கலர். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். ஸோ இதனுடைய பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய நர்சரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது நிக்கோடிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரில் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்குது கொடி சம்மங்கி. இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த மாதிரியான பூக்கள் பூக்கும்னா எல்லோ கலரில் ஒரு பூக்கள் பூக்கும், ரொம்பவே வாசனை மிகுந்ததாக இருக்கும், மூக்குத்தி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பப்பாளி செடி. இந்த பப்பாளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாட்டு வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. ரெட் லேடி வேணும்னாலுமே ரெட் லேடி வேணும் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக சொல்லி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுன்றவங்க நம்மளுடைய நர்சரி எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹெர்பல் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ், இண்டோர் பிளான்ஸ், ரோஸ் பிளான்ஸ் எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் நம்மளுடைய நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.